வெல்கம் டு அம்மா பாப்பு ஸ்டோரி டைம். கதை கேட்போம், கற்பனை திறனை வளர்ப்போம். ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்ன தெரியுமா? ஒரு தைரியமான இளவரசனை பற்றின கதை தான் அது. சரி, கதைக்கு போகலாமா? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவரோட ஆட்சியில் அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு கவலை தான் இருந்துச்சு. என்ன தெரியுமா? அவருக்கு அப்புறம் அந்த நாட்டை யார் நல்லபடியாக நடத்துவான்னு சொல்லி தான் அவருக்கு அந்த கவலை. அதனால இளவரசிக்கு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணார். அமைச்சர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆலோசனை கேட்டார். அமைச்சர்கள் சொன்னாங்க, ஒரு போட்டி வைக்கலாம், அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களையே நம்ம இளவரசிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, என்ன போட்டி அப்படின்னு கேட்டாங்க. ஒரு பெரிய குளம் வெட்டுவோம், அந்த குளத்துல நிறைய விஷ ஜந்துக்களை போடுவோம், அந்த குளத்துல யார் நீந்தி வெளியில் வர்றாங்களோ அவங்க தான் நம்ம இளவரசர், அவங்களுக்கே நம்ம இளவரசியை மனம் முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. மன்னரும் அந்த போட்டிக்கு ஒத்துக்கிட்டாரு. எல்லா நாட்டுக்கும் அறிவிப்பு ஓலையும் அனுப்பிச்சி வச்சாரு. மன்னரோட பொண்ணும் ரொம்ப அழகி, அவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்கு நிறையா பேர் ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. அதனால இந்த அறிவிப்பை கேட்டு எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. அதனால மன்னர் அனுப்பின ஓலைக்கு மறு ஓலை எல்லாரும் அனுப்பிச்சிட்டாங்க. போட்டிக்கான நாளும் வந்துருச்சு. ஒரு பெரிய மைதானத்தில் நாட்டு மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு குளம் வெட்டினாங்க. அந்த குளத்துல நிறைய விஷ ஜந்துக்களை போட்டாங்க. அதில் தண்ணியும் நிரப்பி வச்சாங்க. அதில் பார்த்தா நிறைய முதல்ல கூட இருந்துச்சு. அது யாராவது வந்தால் கூட அப்படியே முழுங்கிரும், அந்த அளவுக்கு பெரிய முதல்ல. அதை பார்த்து மக்கள்லாம் பயந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அரசனும் அரசியும் இளவரசியும் அந்த மைதானத்துக்கு பக்கத்தில் இருந்த மேடையில் உட்காந்துருந்தாங்க. அமைச்சர்களும் கூட இருந்தாங்க. புதிய இளவரசருக்கான கிரீடமும் சூப்பராக தயாரித்து ஒரு பட்டு துணி மேலே எல்லோரும் பார்க்குற மாதிரி வச்சுருந்தாங்க. இளவரசருங்கெல்லாம் வரிசையாக அவங்க படையோடு அங்கே வர ஆரம்பித்தாங்க. ஒவ்வொருத்தவங்களா வந்து அந்த குளத்தை பார்த்த உடனே அந்த விஷ ஜந்துக்களை பார்த்து ரொம்ப பயந்து அங்கேருந்து யூட்டர்ன் போட்டு ஓடிட்டாங்க. அரசருக்கு ரொம்ப கவலையாயிருச்சு. திடீர்னு மக்கள்லாம் ஆரவாரத்தோடு கத்துனாங்க. அரசனும் அரசியும் ஆரவாரம் எங்கே கேட்குதோ அங்கே நிமிர்ந்து பார்த்தாங்க. ஒருத்தர் மட்டும் பள்ளத்தை நோக்கி முன்னால் வந்துட்டு இருந்தாரு. அடுத்தவர் பள்ளத்தில் இறங்கியே ஆகணும். மக்கள் முன்னேறி வாங்கன்னு சொல்லி ரொம்ப கோஷம் போட்டாங்க. வேற வழியே இல்லை, அவர் பள்ளத்துக்கு பக்கத்தில் குதிக்கிற மாதிரி வந்துட்டாரு. உடனே ராஜா, அப்படியே நில்லுங்க அப்படின்னு கட்டளை போட்டாரு. எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. அரசருக்கு என்னாச்சு, ஏன் போட்டியை நிறுத்த சொல்றாரு அப்படின்னு அமைச்சர்கள் மக்கள்லாம் குழம்பி போனாங்க. போட்டி முடிஞ்சிருச்சு, நம்ம இளவரசர் கிடைச்சிட்டாரு அப்படின்னு அரசர் சொன்னாங்க. அரசிக்கு ரொம்ப கோபம். போட்டியில் வெற்றி பெறுவதற்கு முன்னாடி எப்படி இளவரசரை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அரசர் சொன்னார், போட்டியில் வெற்றி பெறுவது மட்டும் முக்கியம் இல்லை, பங்கேற்பது தான் முக்கியம். அதுவும் தன்னம்பிக்கையோடு பங்கேற்கணும். எல்லாரும் இந்த குளத்தை பார்த்து பயந்து போகும்போது இவர் மட்டும்தான் தைரியமாக வந்தார், அதுவே போதும் இளவரசருக்கான தகுதி அப்படின்னு சொல்லி சொன்னார். மன்னரோட இந்த முடிவு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்த நாளே இளவரசருக்கும் இளவரசிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அவ்வளோதான். இதுலேருந்து என்ன தெரியுது குட்டீஸ்? போட்டியில் வெற்றி பெறணும்னா முதல்ல நம்ம ஆர்வத்தோடு பங்கேற்கணும், தன்னம்பிக்கை வேணும் இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு. ஓகேயா? ஜெயிக்கிறதும் தோக்குறதும் இருக்கட்டும், முதல்ல களத்தில் இறங்கி பார்ப்போம். ஓகே, பாய். அடுத்த கதையில் பார்க்கலாம்.